கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்துடன் லூக்கா 5ஆம் அதிகாரம் 32வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆமாங்க, ஒரு நாட்டில் அரசர் அங்க இருக்கிற சிறை கைதிகளை பார்க்கிறதுக்காக அவங்கள்ட்ட விசாரணை செய்ய ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் போய் விசாரிக்கிறார். அப்போ ஒரு கொலை செய்த குற்றவாளி கிட்ட போய் பேசும்போது, நீ இந்த கொலை செய்தியான அரசர் கேட்கும்போது, இல்ல ராஜா, நான் அந்த கொலையை செய்யல, வீண் பழி சுமத்தி நான் பார்க்க தான் நின்றுட்டு இருந்தேன், ஆனா நான் கொலை செஞ்சேன்னு சொல்லி என்ன சிறையில போட்டுட்டாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இன்னொரு திருடங்கிட்ட போய் ராஜா பேசியிருக்கிறார், நீ குதிரையை திருடிட்டேன்னு சொல்லி உன் மேல பழி விழுந்திருக்குப்பா, நீ குதிரையை திருடுனியா? இல்ல ராஜா, நான் அதை குதிரையை இரவலாத்தான் வாங்கினேன், ஆனா நான் திருடினேன்னு சொல்லி என்னைய குற்றம் சுமத்தி என்னை சிறைச்சாலையில போட்டுட்டாங்க, நான் திருடல அப்படின்னு சொல்லியிருக்கிறான். மூன்றாவது இன்னொரு மனிதட்ட, நீ ராஜாவுக்கு விரோதமா ஏதோ பேசியிருக்கிற அப்படின்னு பேசி சொல்லும்போது, இல்ல ராஜா, நான் எதுவுமே உங்களுக்கு விரோதமா நான் எதுவும் பேசல, எனக்கு விரோதியா இருந்தவங்க பொய்யா சொல்லி என்னை சிறைச்சாலையில போட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாருமே தன் தவறு எதுவுமே செய்யலைன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இப்போ ராஜா இன்னொரு மனுஷங்கிட்டே போய், நீ எந்த தப்பு செய்யலையாப்பா, நீயும் நிரபராதி தானா அப்படின்னு பேசும்போது, இல்ல ராஜா, நான் தப்பு செஞ்சேன், என்னுடைய தப்புக்கு ஏற்ற தண்டனையை தான் நான் இங்க சிறைச்சாலையில அனுபவிச்சு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறார். தன் தவற உணர்ந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ ராஜா சொல்லியிருக்கிறாரு, சரி அதிகாரிகிட்ட, அப்பா அங்க வா, இந்த 3 பேருமே தான் தவறு செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனா இந்த மனுஷன் மட்டும்தான் தான் தவற உணர்ந்து ஒத்துக்கொண்டு இருக்கிறான். அதனால இந்த தவறு செஞ்ச மனுஷன் இங்க இருக்கக்கூடாது, மற்ற யாருமே தவறு செய்யலன்னு சொல்றாங்கல்ல, இவன் தவறு செஞ்சவன் இருந்தா அவங்களும் தவறு செய்ய நேரிடும், அதனால இந்த மனுஷனை சிறைச்சாலையிலிருந்து நீ விடுதலை செய்து அனுப்பு அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லியிருந்திருக்கிறாரு. ஆமாங்க, நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிடும்போது கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த இளையகுமாரன் கதையில கூட நம்ம பார்க்கலாம். இளையகுமார் அவங்க அப்பா கிட்ட போய், நான் ஒரு வேலைக்காரனா உங்க வீட்டுல இருந்துக்கிறேன், நான் உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தன் பாவங்களை அறிக்கையிடும்போது, அவங்க அப்பா, நீ வேலைக்காரனா இல்ல, நீ என் பிள்ளையாவே இருன்னு சொல்லி அரவணைத்துக் கொண்டார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம், கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து பெரிய காரியங்களை செய்வார்.